அதாவது இந்தியா ஃபுல்லாவே 3000லேருந்து ஒரு 5000 ஜாதி குறிச்சு வச்சிருக்காங்க. அதுல உட்பிரிவே 25,000த்துக்கு மேல இருக்குது. தமிழ்நாட்ட எடுத்துக்கொண்டா அரசாங்கம், அதாவது அவங்க கெசெட்ல போடுற அளவுக்கு 436 ஜாதி. அதுல பேக்வேர்ட்ல மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பேக்வேர்ட் ஜாதி 182 படி போட்டோம்னா, மகாராஷ்டிரால 256 இருக்கு. அப்படி பார்த்தா, நீங்க இந்த மாரி பேக்வேர்ட்ல அதே மாரி இப்போ த ப பட்டியலின மக்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 76ன்னா, கர்நாடகத்துல 101, ஒடிசாவுல 93 இருக்கு. அப்படி பார்த்தா, அப்ப எந்த இதுல அதிகம் இருக்குன்னு பாருங்க. ஆனா ஜாதி அடுக்குமுறைங்கிறது எல்லா இந்தியா ஃபுல்லாவே அந்த காலத்துலேருந்து இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருக்கு. அதுக்கு பிறகு உள்ள அரசியல்வாதிகளாலும் இருக்கு. ஆனா, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதனுடைய பாதிப்பை குறைக்கும் நடவடிக்கையை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஊர்கள்ல இந்த கிராமம்லாம் ஜாதி பேர் இந்த தெருக்கெல்லாம் ஜாதி பெயர் எம்ஜிஆர் ஆட்சியில் நீக்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே பெரும்பாலும் தன்னுடைய பெயர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் ஜாதி பெயர்கள் போடுறது அந்த மாதிரி இல்ல. ஆனா வடநாட்டுல பாருங்க, நீங்க பிரதமர்லேருந்து எல்லாருமே அது ஒரு ஜாதி பேரா கருதுறாங்க. ஏன்னா, அத அப்படி சேர்த்துக்கிறாங்க. அத ஒண்ணு ஜாதி ஒரு பெருமைக்காவோ இல்ல. ஆனா அது பழைய காலத்துல இருந்து அப்படியே கடைபிடிச்சு ஆனா இப்ப நீங்க சொல்ற ஆதித்தன் சார், நாம சொல்றது படி பார்த்தா ஜாதி பெயர்களை போட்டுக் கொள்கிற வழக்கம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட அறவே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா இங்க ஜாதிய கட்டமைகள் ஒழிஞ்சிடுச்சா, இல்ல ஏற்றத்தாழ்வுகள் மறைஞ்சிடுச்சா, இல்ல சமூக நல்லிணக்கம் தான் இருக்கா? வெறும் பேர் பின்னால நீக்குவது என்பது ஒரு சாதனையாகலாம் எடுக்க முடியாதுல்ல சார். அப்படி நடந்திருந்தா இங்க ஜாதிய கட்டமைப்புகளே இருந்திருக்காதே சார். இல்ல ஜாதிய வந்து கட்டமைப்பு இருந்துட்டு தான் இருக்குது. வெளிப்படையா இல்லாட்டா கூட, சட்டத்தினால மறைக்கப்பட்டு அவங்க பயந்து இது வெளிப்படையா இல்லாட்டா கூட, உள்ள அளவுல இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம ரீசெண்டா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியெல்லாம் காலனின்னு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் காரணம் இந்த மாரி ஒரு இருக்குது. அத தடுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்குறாங்க. ஆனா மற்ற மாநிலங்கள் அப்படி இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க மட்டும் அத ஏன் பூஸ்ட் பண்ணி அவரு ஒரு புதுசா ஒரு பிரச்சனையா சொல்றாரு? ஏன்னா, அவரு அவரு காரணம் அவர் பேசுற காரணம் அந்த கண்டதேவியல் கோயில் வந்து பல இடங்கள்ல பிரச்சனை, ஜாதி பிரச்சனையால அந்த கோயில் விழாலாம் நிறுத்தப்பட்டு அதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு தேரோட்டம் எல்லாம். அதனால அங்க போய் பேசியிருக்கலாம் ஒழிய, அதனுடைய தாக்கத்தினால அங்க பேசியிருக்கலாம் ஒழிய, ஒட்டுமொத்த தமிழ்நாடே அவர் வந்து சொல்ற மாரி சொல்றது நம்ம ஏத்துக்கவே முடியாது. பொதுவா கிராமங்கள்ல எல்லாம் ஜாதி அடுக்குமுறை அப்படியே தான் இருக்குது. அது வெளிப்படையா யாரும் இப்போ அதாவது உள்ளாடை அணியிற மாரி தான் ஜாதிய தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ல வெளிப்படையாவே இருக்கு. வெளிய அடைச்சிட்டு அலையுறாங்க. அது ஒண்ணு வேற விஷயம். ஆனா அத வந்து அப்படி ஒரு புரொக்ரெசிவா போற மாநிலத்த நம்ம தட்டி குடுக்கணும் ஒழிய, அத பழையபடி அது வந்து ஒரு இந்த ஆறுன புண்ண குத்தி கிழிக்க மாரி கவர்னர் வந்து கருத்து சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் சமூக வலைத்தளங்கள்லாம் கவர்னருடைய பேச்சுக்கு கிட்டத்தட்ட 90% கண்டனங்கள் தான் குவிஞ்சிருக்கு. ஏன் அங்க வந்து இத சொல்றாரு, இங்க சொல்றாரு, அங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தோழர் சொன்ன மாரியும் அ கண்டனம் பீகார்ல உள்ள இங்க வந்து ஏன் சொல்லிட்டு இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடு வந்து அமைதியா இருக்கு. ஜாதிய கலவரம் நடக்கு. ஆனா சில இடங்கள் நடக்கு. இப்பலாம் வர வர அது குறைஞ்சிட்டு வருது. ஆணவ படுகொலை நடக்கு. ஆனால் வெளிப்படையா வந்து அது தெரியல அவ்வளவுதான். உள்ள வந்து அப்படி இப்படி இருக்கிறது நீர்பூத்து நெருப்பு மாரி அங்கங்க இருக்கு. அத அரசியல்வாதி தான் அங்கங்க தூண்டி விடுறாங்க. அவங்க இன்டைரக்ட்டா அத வந்து காப்பாத்திக்கிட்டும் வராங்க. ஏன்னா ஒரு தேர்தல்ல டிக்கெட் குடுக்குறான். அந்த ஏரியாவுல எந்த ஜாதி அ அதிகமா இருக்கு. அப்படி பார்த்து தான் குடுக்குறான் டிக்கெட். இந்த மாரிலாம் ஒரு இத காப்பாத்தி தான் வராங்க. ஆனாலும் பொதுப்படையா வந்து ஒரு ஜாதி முரண்பாடுகள் வந்து வெளிப்படையா யாரும் காட்டிக் கொள்வது இல்லை. அதான் தமிழ்நாட்டுல உள்ள நிலவரம். ஏன்னா, அதுக்கு காரணம் கல்வி. எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறதுனால, படிச்சு அதிகனால, அது ஒரு ஒரு முக்கிய காரணமா ஜாதி அந்தனுடைய இது பாதிப்பு வந்து குறையா இருக்கிறதுக்கு காரணம், அது இப்ப கல்வியினால உள்ளதுதான். ஆனா வட மாநிலங்கள்ல அந்த மாரி நிலைமை இல்ல. கல்வியிலயும் அங்க பின்தங்கி இருக்காங்க. அந்த ஜாதி அடுக்குமுறை அதெல்லாம் அதுவும் இந்த பட்டியலின மக்கள் மிக பிற்படுத்த மக்கள்லாம் தாங்க அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு இருக்கிறவங்களே தெரியாமலே இருக்கிறாங்க. தெரியாமலே அந்த மாரி நம்ம அத எதிர்த்து நம்ம போராடணும். அந்த மாரி தெரியாமலே கூட அந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. பார்க்கும்போது தெரியுது. நீங்க வடநிலை மாநிலங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். இங்க 20% அப்படி இருந்தாங்கன்னா, அங்க 80% அப்படித்தான் இருக்கிறாங்க. அதான் நிலைமை அது. ஆனா அது நம்ம கவர்னர் வந்து ஏன்னா ஒரு கவர்னர் இத சொல்லும்போது அது இந்தியா ஃபுல்லா எதிரொலிக்குது. அவரும் இந்த ஆர்.என். ரவி ஏற்கனவே இந்த மாரி பரபரப்பான கருத்துக்களுக்கெல்லாம் பொருள்பட்டவரு. அதனால அவரு இப்படி சொல்றது வந்து அது தேவையில்லாத ஒரு விமர்சனத்த எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அவருக்கு.